இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆஃபீஸில் வந்துட்டு சேல்ஸ் டார்கெட்டும் ப்ளஸ் அட்டண்டன்ஸில் வந்து 90%க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து டூர் எலிஜிபிலிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எக்ஸலில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகுது. ஒன்று வந்து சேல்ஸில் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் வந்து 90% இருக்கணும். அப்போனா அவங்க வந்து டூருக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அண்டு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து லாஜிக் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து 5000ஓட பெருசாக இருக்கணும். ஐ மீன் 5000 ருபீஸ் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே வந்து போட்டாச்சு. அடுத்து கமா கொடுத்துட்றேன். லாஜிக் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90%ஓட பெருசாக இருக்கணும். அதாவது வேல்யூவில் வந்து 90%ஓட பிக்காக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டு ஃபங்க்ஷன் வந்து கண்டிஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போது என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்துருச்சு, ஃபால்ஸ் வந்துருச்சு. யார் யார் வந்து எலிஜிபிள் இல்லையோ அவங்களுக்குலாம் ஃபால்ஸ் வந்துருச்சு, எலிஜிபிளாக இருக்கவங்களுக்கு ட்ரூ வந்துருச்சு. இப்போ இந்த மெசேஜை வந்து நான் எஸ் நோ அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இஃப் யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ கமா கொடுத்துட்றேன். கமா கொடுத்துட்டு வேல்யூ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்றேன். ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நோ கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து கேப்ஸில் மாற்றிடுவோம் ஒய்யை. ஸோ இப்போ இங்கே வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வந்த ரிசல்ட் வந்து எஸ் நோ அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்துட்டு டபுள் கண்டிஷன்ஸ் இருக்கிற சினாரியோஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.